பாருங்க, பாருங்க. கோமாதா என் குலமாதாங்கிற படத்துல நடிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி சில்வர் சொம்புல 10 படி பால் கறக்கிற மாடு இது. இதோட பாட்டி ஹைதராபாத்ல பால் கறக்கிற போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குச்சு. இதோட அம்மா ஏண்டி சும்மா நிக்கிற, கூவி கூறண்டி. ஏங்க எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வருதா? அப்படியே தண்ணி இறக்கிற கயித்துல போட்டு மரத்துல இழுத்து எடுத்து வேண்டி. இந்த மாடு என்ன வேலை? இல்ல ஐயா, மாடு இது இல்லடா, அங்க நிக்குது. மாடு வாங்க வந்தியா இல்ல நீ மாடு சிங்க வந்தியா? போடா அந்த பக்கம். கோமாதா, ஒரு 250 போட்டுக்கலாமா? 250 போடுறதுக்கு என்ன சாராய கிடையா? நீ குடுக்கற 250க்கு மாட்டு கழுத்துல இருக்கிற கயிறு தான் வரும். மடிய பார்த்து வேலை கேளுங்க. மடி மட்டும் என்ன வேலை? இப்படி வா. மடி மட்டும் சரியா வராது, மாட்டோட சேர்ந்து தான் வரும். மாடே வேணாம், போயா. நீயே வேணா போடா. அடுத்து 325. வால் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து பாதி மாடு வந்துட்டீங்க. அடுத்து 500. முக்கா மாடு வந்துட்டீங்க. 525. மாட்டு கொம்பு வரைக்கும் வந்துட்டீங்க. 600. ஒரு தரம், 2 தரம் 1000. யாரோ வெள்ளக்கார தூர வந்திருக்காரு. மாட்டோட மரியாதை அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாம் கூர்னானுக்கு பாரு, 5க்கும் 10க்கும். போகிறா போகிறா போகிறா. மாட்டு பக்கம் வந்தீங்க, கைய காரெல்லாம் ஒடிச்சு போடுவாமா. ஐயா துரை, பணத்தை அங்கேயே எண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க சார். நான் தானே பரதேசி, நீயே வெள்ளக்கார, நீ கொள்ளக்காரனாச்சே. உன்னை சந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்ன, எதுக்குடா வந்த? என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. இங்க நல்லா பாடுறா, இது மாடாடா. 3 எலும்புல ஒரு தோலை போட்டு போட்டிருக்கிறேன். இதையும் ஒரு கேன போய் 600 ரூபாய்க்கு கேட்டான். குடுக்கிற நேரத்துல 1000ன்னு ஆசை காட்டி என் வியாபாரத்தையே கெடுத்துட்டியாடா. அவசரப்படாதீங்கண்ணே. என்னடா பெரிய 600? என் மூளைய வச்சு இதே மாட்டை 1000க்கு வித்து கொடுக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். இந்த மாட்டை நம்பித்தாண்டா நானே இருக்கிறேன். இந்த மாடு தாண்டா எனக்கு முதலீடு. இதை நம்பித்தாண்டா நான் இவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். பாத்தியா, இது வழங்குறதா? நீ பேச்ச மாத்தாத. இந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு வித்து தர. நீங்க முன்னாடி போங்கண்ணே, பின்னாடி அவுத்து வந்துடுறேன். அப்படியே பின்னால போய் வேற அவனுக்கு வித்து. நீ என்ன மாடு முடிச்சிட்டு வரியா இல்ல ஒட்டகம் முடிச்சிட்டு வரியா? மாடு தானே, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு. அண்ணே, நீங்க அடிக்காம திட்டாம இருந்தா என் மூளை நல்லா பிரகாசிக்கும். ஆமா, இவர் பெரிய ஐயப்ப ஜோதி. 5 மைலுக்கு அப்பால அப்படியே பிரகாசிக்கும். போடா பெட்ரோல் லைட். இப்பதானே ஞாபகம் வருது. பெட்ரோல் லைட்னா மேட்டல் இருக்குமே, நமக்கு உடஞ்சு போமே. ஏற்கனவே ஒண்ணு உடைச்சது பத்தாதா? இங்க பாருடா, உனக்கு எனக்கும் பெட்ரோல் லைட்டுக்கும் ஆகவே ஆகாது. இங்க பாருடா, பேசிட்டு இருக்கும் போதே இந்த தூங்கு மூஞ்சி மரம் தூக்கிடுச்சு. இவளை கட்டிட்டு நான் எப்படா வாழ்க்கை நடத்துறது? டேய் கண்ணா, இந்த மாட்டை நம்பித்தாண்டா நான் இருக்கிறேன். இந்த மாடுதான் நான் தான் மாடு. அண்ணே, நீ மனுஷன் தெரியுமாடா, எனக்கு ரொம்ப அறிவாளித்தனமா பேசாத. அதுலதான் என் மொத்த பணத்தையும் போட்டிருக்கிறேன். இந்த மாட்டை வச்சுதான் நான் 1 by 1 டெவலப் ஆகி பெரிய ஆள் ஆகணும். மாட்டை பத்திரமா பாத்துக்க. நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். நான் திங்க் பண்றேன். போய் படுத்துமா, படுத்துக்க ராஜா, படுத்துக்க. படுத்துக்கடா. மனுஷங்கிட்ட நம்ம அறிவை பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதுதான். இந்த பையன் திங்க் பண்றேன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பை பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமையை பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்டு டேய். டேய், என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேடுங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய், இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே, நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரையும் உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திரமண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரி, விடுங்க விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி, மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? சொல்றா. அண்ணே, நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, விட்டுருங்க. டேய்,
அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும், ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கணும்னா? வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டிட்டு நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்கண்ணே, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வர எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொடுக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதான் பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும், தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே. அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றான். அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய், அவனை நான் பெரட்டி பெரட்டி உடைச்சு போடுவேன். ஆனா இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. டேய் பாத்தியா, நாட்டாம பையன் வர்றான். ஆட்டை தூக்கி கழுத்துல போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தா. பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசந்தி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்துடலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்துட்டு சீவு சீவாம. மணி 9:45 ஆகுது, இன்னும் அந்த பயலை காணோம். எங்க போயிருப்பா இவன்? டேய், இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேன்னா என்ன என்ன அவ்வளவு காலம் நடிச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படியா எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா. வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி, அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துன? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துறா. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க, தர்மாஸ்பத்திரி, நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணே, வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட டிஸ்கசி பண்ணேன், ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பையல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்லல, அது இவர்தான். ஓஹோ, அப்படியா? அண்ணே, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி, மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ள போய் படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு.
நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? வேறுக்கிட்டான். நரசு நரசு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏலிய பத்தி பேசிடுவோம். நர்ஸ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ம்ஹும். உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன், உங்கள்ட்ட மறந்துட்டாங்களே. ஐயோ ஐயா, என்ன என்ன இது? அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ 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 ஐயா. சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கங்க சார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே, எனக்கு குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்கண்ணே, தையல் பிரிச்சிடும். பிரிட்டு மேடம். அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா, நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? அண்ணா, தள்ளாதீங்கண்ணே. ஐயோ, தையல் பிரிச்சு வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா, உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன? பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்கார் போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ, அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் ஏன் நீ அரை டிரவுசரோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையில இருக்கான்? சரி சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு இது என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா கொடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா குடுக்கறதா? ஆமா. டேய், என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகன் வந்திருக்காங்க. யாரா முடியாத அறிவழகா? ஏய், யாரா அறிவழகங்கிறது வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, ஃப்ரெண்டுங்க. நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்துட்டீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கரசு குளங்க. கடைசியில் கொடுத்தது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்ல ஒரு பேரை ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா, அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போறாடா. அங்க இல்லையா? ஊர்ல ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. ஐயோ, அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லைன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோங்க சார். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவோம். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. ஆறு மனமே ஆறு, அது ஆண்டவன் கட்டளை. யாரு ஆறு? எப்படி ஆறும்? ஏன் முன்னால எருமாடு மேய்ச்சிட்டு இருந்த பையன் அவன் விரல்ல மோதிர மாடா போட்டுருக்கான், வண்டி சக்கரத்தையே செஞ்சு போட்டிருக்கான்டா. கொடை இந்த வெயிலுக்கெல்லாம் எவ்வளவு கொடை பிடிப்பானடா? 1 2 3 4 5 6 7 8 9. ஐயோ உழப்பாதையா, உன் சம்சாரம் ஜோதிமணி போய் தேடியா. 10 11 12 13 14 15 சும்மா இருவை. சின்ன நிமிஷம் குளிக்க போட்டோம், நீங்க போய் குளிக்க போங்க. 16 17 18
19 பேஷா இருக்கு நம்பர் 20 21 22 23 24 ஐயா ஐயா சுப்புனி என்ன நீங்க மட்டும் நிக்கியே ராசா அவங்க காணா ஆட்டுக்குட்டி வேற நிக்கி ஜலத்து மேல சத்தியமா சுந்தரம் இங்க இல்ல அதானே பார்த்தேன் பொட்டச்சியை குளிக்கிற இடத்துல என் ராசா நிக்கவே மாட்டாரு நீங்களும் இருக்கீங்களே புள்ளையலா நீங்க ஹு. ஐயா இது என்ன வேலை அப்பதா யோ இரு புள்ளைய தண்ணிக்குள்ள வச்சுட்டு என்ன நிக்கியே இனிமே இந்த பக்கம் வந்துடாத ஓடிடு அப்பதா நீ விட அப்பதா இவன ஐயா நீ எதுக்கு அடிக்கிற நீ உள்ள மூச்சு அடைக்கிட்டு ஆ. நான் வெளிய இருந்து ஒண்ணு ரெண்டு எண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப பார்த்தா பொம்பளை பிள்ளைய குளிக்க ஏ விட்டா ராசா இதுகளை நம்பி நீ தண்ணிக்குள்ள குத்த வச்சிருக்க அங்க ஒன்னைய நம்பி வசந்தி வீட்டுக்குள்ள குத்த வச்சிருக்காளே என்னது, குத்த வச்சுட்டாளா ஆ. அப்ப இத்தனை நாள் நின்னுட்டு இருந்தாளா ஐயா வயசுக்கு வந்துட்டா ஐயா அப்ப உன்ன மாதிரி வயசாயிருச்சா இங்க வரு கல்யாண வயசு வந்துருச்சுயா கொட்டாம்பட்டி வாய்க்கு கல்யாண வயசு வந்துருச்சா கொட்டாம்பட்டி வாயா அப்படி எல்லாம் சொல்லாத நீ கட்டிக்க போற முறை பொண்ணுல்ல இப்ப கண்ணால வத்தினா கிருகிருத்துலாம் போயிருவே எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல உங்க அப்பன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துட்டு சீர்தியை ஒத்துக்கிட்டான் வா போயிட்டு வந்துருவோம் எப்பதாய் ஐயா வாயா உட்காரு என்ன எல்லையாரும் பார்க்க ஆரம்பிச்சாக்கும் ஏய், இங்க வாரு தாத்தா மாதிரியே பேரனுக்கு கேலியும் கிண்டலும் தான் உங்க அப்பனை ஆத்தாலும் சந்தைக்கு போயிருக்காங்க இல்லையா எதுக்கு எதுக்கா 16ஆம் நாத்து சடங்குக்கு வசந்திக்கு சீலை எடுக்க ஐயா அவனை சீலை எடுக்க அனுப்பப்பட்ட பாடு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு வயலை பார்க்கணும் வரப்ப பார்க்கணும்னா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ போடான்னு அனுப்பிட்டேன் வெயில்ல வருவான்ல அதுக்கு தான் இளநீ வெட்டி பட அதை சொன்னேன் விடு ஆ. எனக்கு ஒரு சந்தேகம் அப்பதா. என்னய்யா நீ தடங்கானி இல்ல ஐயா என்ன தலையில கள்ளத்துக்கு போற மாதிரி இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டான் நல்ல சந்தேகம் இல்ல என்ன சடங்காகமே பேரம் பத்தி எடுத்தாங்க அது இல்ல அப்பதா நீ சடங்காயி அடங்கோ ஐயா மகனை திருப்பி திருப்பி அதே கேட்டு கிடக்காத வேற அது இல்ல அப்பதா ஏதாவது நீ சடங்காயி வீட்டு விட்டு வெளிய வர எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டேன் ஐயா நல்லா கேட்ட கேள்வி ஏன் அப்பதா ஆ? சமஞ்சவளா இருந்தா கல்யாணம் வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாதோ ஆமா நம்ம பரம்பரையில அதானயா வழக்கம் வெளியில விட மாட்டோம்ல ஆ. நீ படிக்கல வீட்டுக்குள்ளே இருந்த ஆ. படிச்சவங்களா இருந்தா வெளியே வந்துதானே ஆகணும் கரிச்சட்டுகள் ஒரு பொட்டச்சுக்கு படிப்பதுக்கு விட்டுற வேண்டியதான கழுதையே இங்க பாரு ஆ? நீ அந்த காலம் படிக்கல இது இந்த காலம் இன்னைக்கு படிச்சே ஆகணும் ஐயா என்ன என்ன ஒரு மாதிரி நாத்தடிக்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா என்னமோ நீ கேக்குற பார்த்தா நான் சீட்டு குடிக்க மாதிரில கேட்க ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ குடிச்சா கிடைச்சிட போற அந்த காலத்துல என் ராசா சுருட்டை எடுத்து பத்த வச்சா ஒரே இழுப்புல உதட்ட சுட்டுமில்ல இப்ப யாரு அப்படி எல்லாம் குடிக்கிறாங்க உங்க அப்பனுக்கும் பழக்கம் இல்ல உனக்கும் பழக்கம் இல்ல எப்பத்தா ஆ? உனக்கு சீட்டு குடிச்சா பிடிக்குமா என் ராசா குடிச்சா எனக்கு பிடிக்கும் டொண்டோடை. ஐ, நீ சிகரெட் பிடிப்பியா அடிய ராசா இப்பதானே நீ ஆம்பளை மாதிரி இருக்க எங்க பத்த வை நல்லா தான் பத்த வைக்கிறா இங்க இழு 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 எப்படி என்ன இருந்தாலும் என் ராசா மாதிரி வருமா இதென்ன மினுக்கு மினுக்குன்னு அது எப்படி சும்மா வா. தக, 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 இவங்க அப்பா வரல. ஐயோ, என்கிட்ட கொடுத்துட்ட. ஐயோ ஐயோ நான் அங்க வைக்க போறேன் நான் என்ன பண்ணுவேன் அந்த உரலையை போட்டு எடுத்துறேன் என்னய்யா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போயிட்டு வந்தாச்சு ஆ, சந்தையில ஒரு காப்பி வாங்கி குடிங்க குடிங்கன்னா ஆ. வாயெல்லாம் மழு மழுன்னு ஆயி போச்சு அந்த வெத்தலை கூடாத்தா எந்த வெத்தல அதான் இடிக்கல இது எதுக்கு இளநீருக்கு குடி எள்ளி இருக்குதுன்னு தெரியாதா கூடாத்தா ஏ, ஆத்தா உயிர் போனா இதை கொடுக்க மாட்டேன்ல நீ ஒண்ணும் கொடுக்க மாட்டியே லட்சுமி இந்த சேலை ஆத்தாட்ட காமி என்னங்க என்னது சீலை மட்டும் குடுக்குற சீராடுங்க அந்த அன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குடும்பம் ரொம்ப முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல சீராடு வேற கேக்குதான் சீராடு அதானே என்ன நோதானே அது சரி தாய்மாமா வந்து சீராடு செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா எனக்கு மட்டும் தாய் மாமாங்க இல்லையா இல்ல அவங்க தான் சீராட கொண்டு வரலையா உனக்கே சீராடு வந்திருக்கும் போது என் பேத்திக்கு சீராடு போகலைன்னா அப்புறம் தாய்மாமேன்னு நாட்டாமையா இருந்து என்ன புண்ணிய இப்ப என்ன மறுபடியும் சந்தைக்கு போய் ஆடு வாங்கிட்டு வர சொல்றிய சீராடு போகணும் ஐயா இந்த ஆட்டையே கொடுத்துடலாமே அறிவு கெட்டவன உயிருக்கு உயிரா வளர்த்துக்கிட்டு இருக்க இதை போய் கொடுக்கன்னு சொல்லியடா ஏன் உயிருக்கு உயிரை கொடுக்கங்க அதுல என்ன தப்பு சரி அப்ப போய் கொடுத்துட்டு வா அது போயிருவோம் இல்ல லட்சுமி காலையில போயிருவோம் மத்தா போயிருவோம். தங்கம். என் மருமக மாதிரி வருமா அவளுக்கும் குடுறா இளநீ ஏ மோக்கமக்கா என்ன நாத்து எடுத்து இடுப்புல கட்டிக்கிட்டு இருக்க ஏ அங்கதான் நல்லா வளருமாக்கும் ஏட்டி எக்காத பத்தியா ரெட்டனது கிடைச்சிருக்காத்தா யாராச்சும் கொழுந்து மச்சா வந்தா
கால்ல வச்சு துட்டப்படுங்களாம் பாக்க. நீ வேற உன் குழந்தை வருது, கால்ல வச்சு துட்ட புடிங்கிறேன். என்ன மைனி மைனி ரூபாய் கையில வச்சுட்டு போங்க. மைனி ஆத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், ரூபா வேணா எப்படி? அதெல்லாம் இப்ப இல்ல. அது சரி, வெறுங்கையோட வர்றவங்கள நம்பி நாங்க வாக்கப்பட்டு வந்தா விளங்குமா? ஐயா, அந்த வசந்தி பிள்ளையும் இந்த எடுபட்டோட சேர்ந்துகிட்டு இப்படி பண்ணுதுங்க. இந்த 2 ரூபாய அவகிட்ட கொடுத்துருப்போம். அக்கா சாயங்காலம் வாங்கிக்கா. இந்தாங்க மைனி, போதுமா? என் குடம், ஐயோ என் குடம் வேணும். குடம் வேணும்னு சொல்லு. தண்ணி எடுக்க நேரமாச்சு, எனக்கு குடம் வேணும். குசும்புத்தான் நல்லா பண்ண தெரியுதுல்ல, அப்ப நேரம் செய்யும். வா, எனக்கு கொடுத்து கொடுக்கணும். வா வா வா. என் குடம் வா, கொடுத்து கொடுக்கணும். எப்படி எப்படின்னு வந்து பாரு. என்னையா அந்த 2 ரூபாய்க்கு இந்த குடத்தை அடை வச்சுக்கோ. யாரு 2 ரூபாய் திருப்பி கொடுக்காங்களோ அவங்க குடத்தை கொடுத்துரு. அது என் கூட தாங்க. 2 ரூபாய் கொடுத்தா குடத்தை தாரேன். அக்கா இங்க கொஞ்சம் வாக்கா. அந்த 2 ரூபாய் தான் குறவு தாங்க. என் குடத்தை கொடுங்க. இந்தாங்க உங்க 2 ரூபாய். பொம்பளை கிட்ட குடத்தை புடுங்கிறது ஆம்பளை தனம் கிடையாது. நாளைக்கு நாங்க நட்ட போற கம்ப புடுங்கி ஆம்பளை தனத்தை காட்டட்டும். பாரு, நாளைக்கு பாப்போம். என்னமா இந்த நேரத்துல காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்க? வயிறு வேற பசிக்கு. எப்பதா தென்னந்தோப்புல இருந்து கம்மாக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்திருக்கேன். கால் வேற வலிக்கு. சோறு பொங்குறதா உத்தேசமே இல்லையா? ஆமா, என்ன நினைப்புலாம் உட்காந்துட்டு இருக்கிய? நீ உட்கார் ராசா. ஐயா, இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னு உள்ள வசந்தி உனக்காக பால் பாயசம் காய்ச்சிக்கிட்டு இருக்கா. எங்க 2 பேரையும் அடுப்படிக்குள்ள வரக்கூடாதுட்டால. இன்னைக்கு என் மச்சானுக்கு எங்க கையாலேயே சமைச்சு போடுவேன்னு உள்ள தடபடலாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அங்க வாரு. என் பிறந்த நாளைக்கு வேற சமயக்காரனே கிடைக்கலையா உங்களுக்கு? இவன் வெண்ணில சீனியை கலந்து பாயசம் கொடுப்பா. இன்னைக்கோட பாயச ஆசை விட்டுரும் நினைக்கேன். என் பெரிய பேத்தி வெள்ளத்தாய் கைப்பக்குவத்துல சமையல் பழகின என் சின்ன பேத்திக்கு பால் பாயசம் வைக்க தெரியலைன்னா இந்த ஊர்ல வேற எந்த சிறுக்கி மகளுக்கு வைக்க தெரியுங்க? போன தடவை எங்க அண்ணா வரும்போது தேன்மொழி பால் பாயசம் செஞ்சு கொடுத்து விட்டாலே, அது எப்படி இருந்துச்சு? ஏன் வெட்டிக்கிட்டே இருக்க? கத்திரிக்காய போதும், எடுத்து போய் உள்ள வை போ. அண்ணா மகளாம் நொன்ன மக. எறும்பு போற ஓட்டை இருந்தா எருமைவே நுழைச்சிருவாளுகளே. எப்படா இடம் கிடைக்கும்னு இந்த பேத்தி வராள பாரியா. நடந்து ஒரு அழக வயலாட்டம் சிலுக்கு சிலுக்குன்னு பால் பாயசமா. ஐயோ, பாக்கும் போதே நல்லா இருக்கே. பால் பாயசம் வெண்ணி மாதிரி இருக்குமா? தோஷம் இல்லாம இருந்தா குடிக்காத. குடிச்சிட்டாளோ? விட்டு குடியா? சூடா இருக்கு. மச்சானுக்குன்னு ஆத்தி ஆத்தியில கொண்டாந்துருப்பா. குடிக்கிற சூடுதான், குடி. குடிக்க குடி. இங்க பாத்தியா? பொன்னத்தா, பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? நல்லா இருக்குங்க. சீனி போட மறந்துட்டியோ? ஆமா. சரி சரி, ராசா வர்றதுக்குள்ள அதுல கொஞ்சம் சீனி கொண்டு கலந்து. சரி, வர போகாத, இரு இரு. யாருக்கிட்ட இருந்து கடுதாசி? வெளியே பேர காணோம், உள்ள பாக்க. பாடி. அன்பும் பிரியும் உள்ள தங்கச்சிக்கு அண்ணன் சீனிசாமி தவிர எழுதி கொண்டது. என்ன எழுதிருக்காக பழக்கு? எங்க அண்ணன் உங்க அண்ணாச்சி அமெரிக்காவிலதான் இருக்காரு. அடிக்கடி கடுதாசி போடாட்டி என்ன தங்காச்சிக்கு? படி. இங்கு எல்லோரும் சுகமாக இருக்கிறோம். நீயும் மாப்பிளையும் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருப்பாங்க. இங்கு எனது மகள் தேன்மொழிக்கு பள்ளிக்கூட படிப்பு முடிந்து விட்டது. உன்னை கேட்டுக்கொண்டுதான் காலேஜில் படிக்க வைக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். ஏத்தா, நீ என்ன காலேஜ பூட்டி சாதிய ஓ இடுப்புல தொங்க விட்டுருக்க? உங்க அண்ணாச்சி ஒன்னையே கேட்கணுங்கிறாரு காலேஜுக்கு. தேன்மொழி காலேஜுக்கெல்லாம் போறாளம்மா? ஆமாப்பா. இங்க என்னடா 8, 9 படிச்சு இந்த பீத்து பித்தாளுங்க. போன வாரம் புதுசா 25 ஏக்கர் தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்கு. பம்பு செட்டு, பெரிய கிணறு எல்லாம் இருக்கு. எப்பத்தா பெரிய கிணறு எல்லாம் இருக்கா? நம்ம ஊர்ல இம்புடு தண்டி கிணறு தானே, அவங்க ஊர்ல தான் பெரிய கிணறு. நீ மாப்பிள்ளையிடம் பேசி ஒரு முடிவு எழுதினால் இந்த தோப்பை சுந்தரபாண்டிக்கே எழுதி வைக்கிறேன். எம்மா எம்மா மாமா, அந்த தோப்பை என் பேர் எழுதி வைக்கங்கம்மா. இங்க சொத்தே இல்ல பாரு. இன்னமே சொத்து வாங்கி இழுவி வைக்கிறாங்களாம் இவங்க பேருக்கு. ஆடி முடிய போகுது. யார் இல்லன்னா ஆவணி பிறந்ததும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டால் எம்மா அப்படின்னா தேன்மொழிக்கு எனக்கு கல்யாணமே வச்சிருவாங்க. ஆமத்தா,
விளக்கு மத்த எடுத்தாந்து இதெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணு. நறுக்கிறது போதும் இல்ல, புள்ள பசிக்குதுங்க. ஏடு என்ன இது? இது டங்காய் தவேலா. அது தெரியுதுடி. அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னண்ணே புரியாம பேசிட்டு இருக்கீங்க? மத்தவங்க வாசிக்கிற மாதிரி வாய்ச்சா எனக்கு பேர் போயிரும்ல, அதனால புது டைப்பா வாட்ச் பழகிட்டு இருக்கேன். இப்ப நீ வாச்சது புது டைப். போடாங்க. அண்ணே, சும்மா இருங்கண்ணே. உங்களால முடிஞ்சா இப்படி உட்காந்து என் வாசி தந்தாப்புல வாசிங்க. இதுல என்ன வாசிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும்டா. புதுசா நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். உன் வாசிப்புக்கெல்லாம் நான் வாசிக்க முடியாது. என் வாசிப்புக்கு தான் நீ வாசிக்கணும். இப்ப நான் இதுல ஒரு பாட்டு வாசிக்கிறேன். எங்க கூட வாசி பார்க்கலாம். வாசிங்க. நான் என்ன வாசிக்கிறேன், நீ என்ன வாசிக்கிற? சரியா தான் வாசிக்கிறேன். நீ சொந்தமா வாசிக்காத. நான் என்ன வாசிக்கிறேன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறியா? என்ன வாசிக்கிற? என்ன வாசிக்கிற? இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு. நம்ம 2 பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு. இத ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க. ஒழுங்கா வாசிடா. ஏன புறவே குத்துறீங்க? வாசிக்கிற சரியில்லை, வயிற்று தாண்டா குத்துவேன். என்ன வாசிக்கிற? யாரு பாயா? அடே, நம்ம கசாப் கடை பாய். வாங்க பாய். என்ன புதுசா நம்மள தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது. அதுக்கப்புறம் ஒண்ணும் வேலை கிடையாது. சரி, சும்மா தானே இருக்கோம். உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமேன்னு உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நானா இங்க வரல, நம்ம தம்பி சொல்லிதான் உங்க தேடி வந்திருக்கேங்கிறேன். ஓஹோ, அதாவது 11 மணிக்கு மேல உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறதுக்காக சங்கீதம் கத்துக்க வந்திருக்கீங்க. நீங்க கூட சும்மா கத்துற வேண்டாம். மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேன்ல. நீங்க பணம் கொடுக்கணும் பாய். கரியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாய், சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அறுத்து காட்டுங்க. ஆஹா, பாரு வா. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. பாலிருக்கி பழமிருக்கி பசி இருக்காது. பாலிருக்கி பழமிருக்கி. என்னடா இது? என்னத்தடா நான் அட்ஜஸ்ட் பண்றது? அவன் பாட்டுக்கு பால் இருக்கி பழம் இருக்குன்னு கூழ் கூழ் வித்துட்டு இருக்கான். பசி இருக்காது. ஓ பாயே, இந்த இறுக்கி வரிக்கெல்லாம் நம்ம அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப நான் உங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்கட்டுமா? கத்து கொடுங்க. இப்ப நம்ம ஆரம்பிக்க போறது வரணும். என்ன கலர்? ஊதா. ஓஹோ, பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப நான் பாடுறேன், அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. குடுக்குறேன். வர்ணம் எங்க பாடு. நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். பாயே, நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா? அந்த கத்தி கொஞ்சம் குடுக்குறியா? இந்த கத்தி இல்லாம நமக்கு பாட்டு வராது. அப்ப சரி, கத்தி இல்லன்னு உனக்கு பாட்டு வராது. கத்தியோடவே பாடு. நின்னு கோரி வரணும். அப்படித்தான். நின்னு கோரி வரணும். டேய், கரிச்சட்டி மண்டையா, இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன்னு சொன்னடா? இல்ல. அப்புறம் எதுக்கு கூட்டிட்டு வந்துவேன்? ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது? இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட? கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கடா. நான் எதுக்கு வர சொன்னு கேட்டு அப்புறம் அடிங்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு. அதனாலதான் அவரை வர சொன்னேன்.
அட பரதேசி பையலே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த கறி குழம்ப நான் கையால கூட தொட்டுக்க மாட்டேன்டா. இவனுக்கெல்லாம் நான் சங்கீதத்தை எப்படா கத்து கொடுக்கறது? அவன் பாடினதை கேட்டியல்ல, நீயே சொல்லு. பாலிருக்கி பழமிருக்கி பசியிருக்கி. சார், என்னையா? கொஞ்சம் பேப்பரும் வச்சு எழுதுறதுக்கு ஒரு பேடும் பேனாவும் கொடுக்குறீங்களா? டேய், எதுக்காக நீ அவர்கிட்ட பேடும் பேனாவும் கேக்குற? புஸ்தகம் எழுத போறேன். புஸ்தகம் நீயே எழுதுற? பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜெயில இருக்கும்போது புஸ்தகம் எழுதலையா? அவங்க எல்லாம் தலைவருங்க எழுதுறாங்க. ஏன் நான் தலைவராக மாட்டேனா? தலை வேற நீ வேறையா தான் இருக்கிற. ஆமா, உன் புஸ்தகத்துக்கு பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு காண குயில். அந்த கான குயில் யாருப்பா? நான் தான். அது தப்பு. அப்படி வைக்காத. நான் சொல்ற மாதிரி வை. சொல்லுங்க. கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு. அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு உள்ள வந்திருக்காரு. சத்திய சோதனைன்னு புஸ்தகம் எழுத போறாரு. நீயே ஒரு சொறி நாயி, ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயையும் பார்த்தா அந்த ஓரமா உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி, நீ புஸ்தகம் எழுத போறியா? அந்த பக்கம். ஏட்டையா, இவர் தொந்தரவு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் வேற ரூமுக்கு மாத்துங்க. என்னது ரூம் மாத்தணுமா? ஏண்டா இது என்ன லாட்ஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு? அவர்கிட்ட சொல்லி அவரன் ரூம் பாயா? டேய், வாடா அந்த பக்கம். வீட்டுல பொண்டாட்டி தொல்லை, இங்க வந்தா உங்க தொல்லை, ஹெட் ஆபீஸ்ல அதிகாரிங்க தொல்லை. இப்படி ஏன் ஆளாளுக்கு தொல்லை பண்றீங்க? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன் ஐயா. சரி சரி தம்பி, எல்லாம் இவனால வர்றதுப்பா. இவன் வெளியில இருந்தாலும் நமக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கான், உள்ள வந்தாலும் தொல்லை கொடுக்குறான். இவன் ஒரு பெரிய மேதாவி மாதிரி. இவனால வேலையை பாருங்கடா. ஏயா ஏனா உங்களுக்கு இந்த பக்கம் வழி இல்ல, அந்த பக்கம் வேலை எல்லாரும் இந்த பக்கம் தான் செய்யறாங்க. நாங்க மட்டும் அந்த பக்கம் போய் என்ன வேலை செய்யறோம்? வேலையா? இங்க என்னடா உனக்கு வேலை? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போப்பா. ஐயா இருங்க. டேய், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோமே அது சொல்றாரா? ஐயா, நீங்க தப்பா எடுத்து கூடாது. கச்சேரி வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போனா புடிச்சு போட்டாங்க. என்ன பண்றது? மூஞ்சி பாருங்க. சங்கீதத்துக்கு இவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அடுப்போது கூட தெரியாது, ஆனா தபேலா வாசிக்கிறானே. ஆனா சும்மா இருங்க. நானாவது தபேலா வாய்ச்சேன், இவர் ஹார்மோனியம் வாய்ச்சாரு. நல்லா இல்ல, புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏண்டா நாயே, நான் ஒன்ன சொன்னா பதிலுக்கு நீ என்ன சொல்லணுமா? நீ மட்டும் சொல்லலாமா? நான் ஒன்ன என்ன வேண்டா. ஐயா 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 ஐயா, இந்த நாயால உங்க அருமை தெரியாம உங்களை சப்பு சப்புன்னு அப்பிட்டையா. அதெல்லாம் தெரியும்டா உங்களுக்கு. போங்கடா. ஐயா, ஏதோ பண்ணி கூட சேர்ந்த கண்ணு மாதிரி நாங்க ஜெயிலுக்கு போனோம், ஒரே நாள்ல திரும்பி வந்துட்டோம். இப்ப எங்களுக்கு வேலை வேணும். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கிடையாது. போங்கடா. இருங்க, அப்போ ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் திரும்பவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. அப்ப எங்களுக்கு வேலை தர தர முடியாது. எட்ற கையா, எட்ற நாய. இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி. கடலுக்கு தின்னே உடம்பு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஆமாண்டா, இந்த ஊர்லயே இவர்தான் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி வச்சிருக்காரு. இதுல நாங்க கடனுக்கு சாப்பிட்டு தான் உடம்ப வளர்த்துட்டோம். சாப்பிட்டது போண்டாட்டி. என்ன சொன்ன? அது ஊசி போனது. ஊசி போன போண்டாவா? அந்த ஊசி போன போண்டாவை தின்னே இந்த நாய் பண்ணி மாதிரி உடம்ப வளர்த்து வச்சிருக்குது. நான் மட்டும் சாப்பிட்டேன். என்னது? ஏன் நீங்க சாப்பிடல? என்ன சொன்ன? ஐயோ, நீ போலீஸ். ஒளியாம் பாரு, அந்த பெருச்சாய் மண்டையில சுடுதண்ணி புடிச்சு ஊத்தியா. அப்ப நான் வரட்டுமா தம்பி? வாங்க. ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி. ஏங்க? உங்களை அன்னைக்கு ஜெயில இருந்து விடுவிச்சேன் இல்லையா, அதுக்கு பனிஷ்மெண்ட கொடுத்து என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டாங்க ஐயா. அச்சோ, அதுக்கு நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. எதுக்குங்க? என் சொந்த ஊரு அந்த தண்ணி இல்லாத காடு தான். போங்களேன், இங்க பாருங்க. உன் தலைய பாக்கும் போதே நினைச்சேன் உங்க ஊர் தண்ணி இல்லாத காடாத்தான் இருக்கும்னு. சும்மா விளையாடாதீங்க தம்பி. இவ்வளவு பெரிய மைதானம் பார்த்ததுக்கு அப்புறமா நான் எப்படியா விளையாடாம இருக்க முடியும்? தம்பி, ஒரு பந்தடி வீசி பாத்துறேன். சரி வரேன் தம்பி. தம்பி ஒரே ஒரு நிமிஷம். சார். கேட்டு சார் கூப்பிட்டீங்களா? ஒண்ணுமில்ல, என்னத்தான் உங்க புண்ணியத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்க. அடுத்து வர்றவங்கள கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல விட்டு வைங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரேன் தம்பி. ஆமா, நீங்க போங்க. இவர் பெரிய ஜில்லா கலெக்டர், இவர் பாத்துக்குவாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா? ஏன் தம்பி இல்ல? அவர் என்ன ஊமையா? என்ன எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முந்துற? ஏன் எங்களுக்கு வாய் இல்லையா? இப்ப எங்கடா என்ன கூட்டிட்டு போற? இன்னைக்கு ஏகப்பட்ட வருமானம் வரப்போகுது. எல்லாம் நம்ம தொழில் விஷயமா தான் கூட்டி போறேன். சரி, பொட்டியும் கையுமா என்ன எங்க இப்ப கூட்டி போற? நம்ம கறிக்கடை பாய் தான். ஏன் அந்த பாய் சங்கீதத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா? அவருக்கு வர நேரம் இல்லையா? நம்ம போய் அங்க வாய்ச்சி கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும், நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும். நான் வரமாட்டா, நான் ஒரு சங்கீத வித்துவான். கறி கடைக்கெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கியிருக்கோம், சொல்லி கொடுக்கல. அவர் அருவாளோட இங்க வந்துருவாரு. எவ்வளவு வாங்கியிருக்க? 500 ரூபா. என்ன ரேஞ்சில பாடின வாய் இது? இந்த வாய் 500 ரூபாய் கறி கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சுடா. புரியுதுல? வாங்க.
வாங்க வாங்க. வாடா நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. சரி கரி சரி கரி சரி கரி சரி கரி. பாய் நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். எங்க சொல்லுங்க. சரி கரி சரி கரி சரி. பாய் 1/2 கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. தரேன். இத பாருங்க. கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏண்டா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பான், அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குடா. இப்பதான் ஒருத்தி வந்து 1/2 கிலோ கறி கொடுங்க பாயின்னு கேட்டிருக்கா. அடுத்த வந்து கால் கறி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேட்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேட்பான். இவங்களுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏன் மூளை போயிடும். நல்லா இருக்குடா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கடன் வாங்கிட்டு இருக்கோம்ல. குருவே இப்ப ஆரம்பிங்க. முதல்ல நின்னு கோரி வரமே ஆரம்பிச்சிருங்க. நின்னு கோழி நின்னு கோழி வர்ணம் நின்னு கோரே வரணும் நின்னு கோரே வரணும். சங்கீதம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? உனக்கெல்லாம் சுட்டு போட சங்கீதம் வராதுடா. கறி கறிகள் சங்கீதம் கத்து கொடுக்கணும், என்ன கொல்லணும்? கறியை கொத்துறா, சங்கீதத்தை எல்லாம் கொட்டாதுடா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவர் போனா என்ன, நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க. நின்னு கோரி வரணும் நின்னு ஏண்டா வேலை இல்லைன்னதுக்காக முதலாளின்னு கூட பார்க்காம கண்ணத்துல அரைஞ்சல்ல, அன்னைக்கு விட்டுட்டேன்னு பாத்தியா? இவனுங்களை விடாதீங்க சார். ஓஹோ, எங்களை காட்டி கொடுத்தது நீங்க தானா? ஆமா ஐயா, எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்திருக்காரு. ஈரான் மந்திரி டெல்லிக்கு வந்தா எங்களை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அவரோட பாதுகாப்புக்காக உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கு. என்னது அவர் பேசுறது இவனுக்கே புரியல. ஏயா, ஈரான்ல இருந்து ஒரு மந்திரி டெல்லிக்கு வந்ததுக்கு தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு மூலையில் திண்ணையில் உட்கார்ந்து இருக்கிற எங்களையே அரெஸ்ட் பண்றீங்க? ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம். ஓஹோ, தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க, மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க. இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா? ஏயா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் கலப்படம் செய்யறவன் எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். சார் சுமாரி சார், இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம், ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம். அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல, இவங்களும் வாயால பேசுறது இல்ல. ஆளுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு விளையாண்டுறாங்கடா. ஐயா, என் மேல எந்த தப்பும் இல்ல. நான் எவ்வளவோ சொன்னேன், இவர் கேட்க மாட்டேன், கைகால பாயிருச்சு. என்னமோ புதுசா ஒரு கதையை சொல்லி ரொம்ப குழப்பறானே. நான் தான் சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். ஏண்டா ஃபாரின் மந்திரிங்க வர்றாங்க, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்ம உள்ள புடிச்சு போடுறாங்க, அது ஃபாரின் கேஸ். நீ இவர் அடிச்சது சொல்ற, இது லோக்கல் கேஸ்ரா. கொஞ்சம் சார், கொஞ்சம் ஏன் சார், ஒரு மனுஷனை ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை? ஜெயில் தண்டனை. இன்னொரு தடவை சப்பு சப்புன்னு 2 தடவை அப்புனா அதே தண்டனை தான். அப்போ 2வது தடவை அப்புனாலும் அதே தண்டனை தானா? நின்னு கோரே வரணும் வரணும். கொடுக்காப்புளி, சஞ்சய், ஜோசப், ஐயா பாருங்கடா, பஸ் வர போகுது, ரெடியா இருங்க. குருவே குருவே குருவே, வணக்கம் வணக்கம், ஆசீர்வாதம் பண்ண குருவே. கூட வாங்க வாங்க. என்ன குருவே 2 பேருக்கு சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றியா? குருவே, நின்னு குறை கத்துக்கிட்டேன்ல, அதையே சாதகம் பண்ணிட்டு இருந்தேன். மாசத்துல 4 கச்சேரி. இவங்க என் பக்கவாதிய கோஷ்டிங்க. இந்த பல பற்றைகள்லாம் உனக்கு பின்வாசிப்பா? ஆமா குருவே, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்ல, எல்லாம் உங்க தயவுதான். ஆமா, நீங்க எங்க புறப்பட்டீங்க? நாங்களும் கச்சேரிக்கு தான். வாத்தியங்களா காணோம்? பின்னாடி வருது. வாத்தியங்கள்லாம் அங்கேயே இருக்குது. இன்னொரு வித்தியாசம், நீங்க மேடை போட்டு வாசிப்பீங்க, நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க. நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம், நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க. ஆக 2 ஒண்ணுதான் சொல்லுங்க. இப்ப பிஸியா இருக்கீங்க. இல்ல, ஒரு கையில மல்லிகை பூ, ஒரு கையில பிஸ்லரி பாட்டில். சுத்தமா இருக்கணும் இல்ல? அம்மா ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல. பாய், அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க. ஏய் வேணாண்டா, தொண்டை கட்டிக்கு போகுது. கேப்பமே. சரி பாடுங்க. நின்னு கோரே வரணும். இவன் திருந்தவே இல்லடா, கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான். நீ பாடு. ஏண்டா நாய, எங்கேயோ கறி கொத்திட்டு இருந்தவன்லாம் என் முன்னால நின்னு பாட ஆரம்பிச்சான்டா. அவன் நேரம் என்ன கீழ நிக்கிறாங்க? நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமாடா? மண்ணெண்ணைக்கு நிப்பாங்க, பாமாயிலுக்கு நிப்பாங்க, அரிசிக்கு நிப்பாங்க. நாளைக்கே எவனாவது செத்துட்டா கூட அவரை புதைக்கிறதுக்கு சுடுகாட்டுல கீவுல நிப்பாங்க. ஐயா, இது என்னையா கீவுல நிக்கிறாங்க?
ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் அரசாங்கத்துல இருந்து நிலப்பட்டா கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இந்த கியூ. வாங்கண்ணே. அது நம்மளுக்கு இல்ல வேற யாருக்காவது இருக்கும். நம்மளும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம்ல. டேய் சொன்னா கேடுறா. வாங்கண்ணே. டேய் சொன்னா கேடுறா. டேய் வேணாம்டா. வாங்க. போய் நில்லுங்க. கண்ணப்பன் காலையில இருந்து நிக்கிறோம்ல தெரியலையா? நாங்க இழிச்ச வாங்கலாம். இங்க நில்லு. சொன்னல போய் அந்த பக்கம். வா வா. லைன்ல இல்ல நான் நிக்கல. நிக்கிறதுக்கு வேற வேற. வாங்க அந்த பக்கம். ஐயா நீங்க எப்ப ஜெயிலுக்கு போனீங்க? நான் ஜெயிலுக்கு போல. என்ன எங்க அப்பா தான் போனாரு. அவர் செத்து போயிட்டாரு. எனக்கு கொடுக்குறாங்க. பாத்தியாடா இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான். இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நிலம் வாங்கி கொடுக்குறான். இவங்க அப்பனுக்கு 6 அடி, இவனுக்கு 2.25 அடி. டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல, பசி தாங்க முடியல. வாடா 2 இட்லி சாப்பிட்டு வரலாம். அண்ணே இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்ட வாங்க முடியாது. போங்க. டேய் இதுக்கு வருதுடா, ஓடி போயிட்டு வந்துடுறேன்டா. நீங்க இதுக்கு போனீங்கன்னா அப்புறம் கியூல நிக்க முடியாது. அப்புறம் எனக்கு மட்டும் தான் பட்டா கொடுப்பாங்க. தாய்க்குளம் எல்லாம் கொஞ்சம் வேகமா நடங்கலாமா? ஓட மாட்ட. அண்ணே என்ன? அன்னைக்கு ஜெயிலுக்கு போனதை பத்தி கேவலமா பேசுறீங்களே, இன்னைக்கு பாத்தீங்களா நமக்கு பட்டா கிடைக்க போகுது. கிடைக்குது கிடைக்குது. அண்ணே உங்க தலையிலே இவ்வளவு நிலம் இருக்கே, அப்புறம் புதுசா எதுக்கு நிலம்? அரசா கிடக்குதே. இந்த நிலத்திலே நல்லா விவசாயம் பண்ணலாமே, அப்புறம் எதுக்கு நிலம்? ஓ பேசாம வரமாட்டியா? போயா. படா புண்ணாக்கு. அப்பா கிட்ட வந்துட்டோம், நிலம் கிடைச்சு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்ங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நம்ம அரசாங்கம் நிலம் கொடுக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உலகத்திலேயே எந்த அரசாங்கமும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் நிலம் கொடுக்கறது இல்லைங்க. ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம். ஜெயிலுக்கு போனவங்களுக்கு நிலம் கொடுக்குறீங்களே, அத நஞ்சை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. அத நாங்க 2 பேரும் சமமா பங்கு போட்டுக்கிறோம். ஆமா இந்த நிலமெல்லாம் கொடுக்குறீங்களே, அது வந்து நஞ்சையா புஞ்சையா, ஆத்து பாசனமா ஏரி பாசனமா? ஏரி பாசனமா இருந்தா குழா வைக்கணுமே, குழா வச்சு கொடுப்பீங்களா, குழா புட்டு வச்சு கொடுப்பீங்களா? ஜெயிலுக்கு போறவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுப்பான்னு சொன்னாங்க, நீங்க பலான்னு கொடுக்குறீங்களா? வேற என்ன? பழனிசாமி. நானும் தாங்க. எந்த ஊரு? இதே ஊர் தானுங்க. தாலுகா? இதே தாலுகா தானுங்க. எந்த வருஷம் ஜெயிலுக்கு போன? போன மாசம்ங்க. போன மாசமா? எத்தனை நாள்? ஒரே நாளுங்க. சாயந்தரமே விட்டுட்டாங்க. தம்பி சுதந்திர போராட்டத்துல ஜெயிலுக்கு போன தியாகிகளுக்கு மட்டும்தான் நிலம் கொடுக்குறோம்ப்பா, உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா. அப்புறம் படா நான் அப்பவே சொன்னேன் நமக்கெல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு. இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சு எனக்கு காலெல்லாம் வலிக்குது. என்ன ஒண்ணுக்கு போக விட்டியா? சிங்க டீ குடி குட்டியாடா? அது மட்டுமா? இந்த தேங்காய் தரைய இந்த மாங்காய் தரைய எங்கிட்ட என்ன பேச்சு வாங்க வச்சுட்டியாடா? இந்த மாதிரி இந்த பகையா தரைய என்ன அறையா? மறுபடியும் அறையாண்டா பார். அவன் இவன் பேசிட்டா போலீஸ் கூப்பிட்டு உள்ள தள்ளிடுவான். குட் கம் ஆன். ஏடா படிக்கிறேன். சும்மா இருங்கண்ணே. கம் குயிக் குயிக். go and catch it. என்ன அறிவு, பிஸ்கட் போடுன தடவில பிடிக்குது. இப்ப நீயும் பிஸ்கட்ட நாய் மாதிரி தான் திங்கிற. அப்படியே இருக்கு. அதுக்கு இல்லண்ணே, நாளைக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணா போலீஸ் நாய் பிடிக்காதுண்ணே நம்மள. அதனால இப்பவே பிஸ்கட்டை போட்டு நான் பழைக்கிறோம். வேண்டாம். டேய் நீ மட்டும் பழக்கப்படி தப்பிச்சு நான் மாட்டிக்கணுமா? கூட நானும் போடுறேன். கேட்ச் 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 கேட்ச். என்ன அறிவு, எத்தனை வாட்டி போடுறோமோ அத்தனை வாட்டி நம்ம பிடிக்காது. நம்ம எத்தனை வாட்டி போடுறோம்னு கணக்குல வச்சுக்க. நாய் கணக்க மறந்துட போதுற. என்னடா வாசிக்கிற? இந்த நட வாசினா தாளத்து கொத்து வருமா? நம்ம ஊருக்கு இது போதும்னே, எல்லாம் இதுதான் வாசிக்கிறாங்க. ஏதோ ஆடிக்கு ஒருக்கா அம்மாவாசைக்கு ஒருக்கா 50 ரூபா கொடுக்குறாங்க. பாட்டு கச்சேரின்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய் மேடையில கச்சேரி வாச்சாலும் தெருவுல கச்சேரி வாச்சாலும் கேட்கிற ஜனங்கள்லாம் ஒண்ணுதான். ஜனங்க கிட்ட மட்டும் நீ தப்பு பண்ணுன, உன்னை மேடை விட்டு கீழே இறக்கி நடு ரோட்ல உட்கார வச்சிருவாங்க. அது சும்மா உட்கார வைக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு அப்பி உட்கார வைப்பாங்க. வர வர மியூசிக் டைரக்டர்னா அவ்வளவு கேவலமா போச்சு. ஆளுக்கு ஒரு அறுமணி பட்டி வாங்கி வச்சுக்கிட்டு நான் தான் மியூசிக் டைரக்டர், நான் தான் மியூசிக் டைரக்டர். வாசிடா நாய் 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 வாசி. அழாம நடந்த சொல்லியா? நல்லா கேளுங்கய்யா. வாய கட்டி வைத்த கட்டி குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்தேன். எங்கிருந்தா வந்தாருங்க, அள்ளிட்டு போயிட்டாருங்க. ஒண்ணு பாக்கி வைக்கல, அவ்வளவு போச்சு. எல்லாம் உங்க சொந்த பொருள் தானா? ஒண்ணு காசு கொடுத்து வாங்குறது. உங்க வெளியில வாங்க ரசீதா காட்டு. கவலைப்படாதயா, நாய் தான் உள்ள போயிருக்குல்ல,
அது கண்டுபிடிச்சிடும். நீங்க பிடிக்க மாட்டீங்களா? முதல்ல அது பிடிக்கும், அப்புறம் நாங்க பிடிப்போம். எப்படியாவது சொத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்னடா சாணியில விரட்டி தட்டுற மாதிரி சப்பு சப்புன்னு தட்டுற? ஒரு தமிழ் சினிமாவுல ஒரு போலீஸ் நாய் ஓடி வந்து திருடனை பிடிக்க போகுது. அப்ப எப்படி வாசிப்ப? ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு துருதுருப்பு வேண்டாம். இப்ப பாருங்க. அப்படியே நீங்க தான் அந்த ஆளுங்களா? நாய் கரெக்டா தான் மோப்பம் பிடிச்சு வந்திருக்கு. ஓஹோ, டேய் நாய் வர்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பெட்டியில ஒரு டீன் வாட்சமல்ல, அதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வாங்க வாங்க சார், அடுத்த சிச்சுவேஷன் சொல்லுங்க, வாச்சிருவோம். ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க சொல்றோம். அப்படியா? அங்க வந்தா நீங்க வாசிக்க கூடாது, எங்க வாத்தியங்களோட வருவோம், நாங்க தான் வாசிப்போம். அது தப்பு, நாங்க தான் வாசிப்போம். எங்களுக்கு அது பிடிக்காதே. அப்படியா? ஏய்யா, செய்யறதையும் செய்து போட்டு எங்ககிட்ட கதையா விடுறீங்க. முதல்ல கைய நீட்டியா நீட்டியா? ஏன் வழங்க மாட்டீங்க? நீங்க பண்ண தப்புக்கு விளங்க மாட்டாம மெடலா கொடுப்பாங்க. வரப்படுங்க. எடுத்துக்கிட்டு வாங்கய்யா. இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட் போடாதரா போடாதுன்னு சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை போடுறோமோ அத்தனை தடவை தப்பிச்சுக்கலாம். நீ இப்ப என்னாச்சு? இந்த நாயால நான் இந்த நாய்கிட்ட மாட்டிட்டேன். அதான் பழமொழி சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த கண்ணும் கெட்டு போகும்னு. அது சரியா போச்சு. நீ ஏன்டா அழுவுற? நான் திருடுவே இல்ல, என்ன பிடிக்கிறாங்க? உன்னை திருடாமலே புடிச்சிட்டாங்கன்னா அப்ப நானு போலீஸ்காரனே அடிக்கிற அளவுக்கு துடிச்சு வந்துருச்சான்.